நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் இந்த வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, நீங்கள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 499 நம்ம கொடுத்தது நேற்று ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டுக்கு வந்து 4ஆம் நம்பர் வந்து எதிர்பார்த்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து சிங்கிள் போர்டு மெத்தட் வந்து எடுத்திருப்போம். ஒரு 6 நாள் ரிசல்ட் வச்சு ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரணும். மெயினாக நான் வந்து ஏ போர்டுக்கு தான் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் ஏ போர்டுக்கு 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அருமையான வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து 0 அல்லது 8ஆம் நம்பர் வந்து எதிர்பார்த்தோம். இதில் 0 வந்து கொஞ்சம் மெயினாகவே எதிர்பார்த்தா நான் அந்த மெத்தட்ஸ் வந்து டோட்டலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. வகையை வந்து நம்ம இன்றைக்கி ஒரு மெத்தட்ஸ் எடுத்துருக்கோம். உங்களுக்கு கணக்கான மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம ஆள் ஏ போர்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ். ஓகே மக்கள், இன்றைக்கி எனக்கு நம்ம பார்க்கலாம். பார்க்க முடியும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக்கை பண்ணி வச்சுங்க. ஓகேவா? ஓகே மக்கள், நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஆள் போர்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நேற்று போட்ட மெத்தட் நான் வந்து போடுறேன், சிங்கிள் மெத்தடு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாளையோட நாளைக்கு வருமானு தெரியல, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பார்க்குறேன். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆள் போட்டுனா நம்ம வந்து முதல்ல எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 226 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐனுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். 845 போட்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முதலுக்கு 2 வருஷம் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 9 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா வந்து 226 வச்சு எடுக்க நமக்கு 9 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் வாசை இருக்குது. அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 522. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 522 ஆப்ஷன் போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா முதலுக்கு 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 0 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து 522 வச்சு அடிக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா 0 அல்லது 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 962. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 962 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 845 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல்ல 2 வருஷம் பண்ணிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 9 அல்லது 5ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். 962 வச்சு அடிக்கல. நமக்கு வந்து 9 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 499. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே மக்களே, 499 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 845 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். மகளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து 499 வச்சு அடிக்கல. நமக்கு வந்து 0 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதிலிருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று போட்ட சிங்கிள் மெத்தடில் நம்ம வந்து என்ன ஆகுதுன்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே மகளே, நம்ம வந்து நேற்று போட்ட சிங்கிள் மெத்தட் நம்ம வந்து ஒரு 4 days நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து 226 நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு 7 நாள் பாஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 days மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம 226 வச்சு நம்ம ஏ போர்டு அல்லது சி போர்டு நம்பர் சிங்கிள் நம்பர் தான் நம்ம வந்து பார்க்குறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 226 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ்ஏஎன்னுங்கிற ஆப்ஷனை தான் நம்ம போட்டுக்கிறோம். இதில் 126 போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் புள்ளிக்கு முதல்ல நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5ஆம் நம்பர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் இல்லை ஏ போர்டு இல்லை சி போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 226 வச்சுட்டு நமக்கு 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 522. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 522 எஸ்ஐஎன் 126 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்ல நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர் ஏ போர்டு இல்லை சி போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 522 வச்சு எடுக்கல. நமக்கு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 962. அதை வச்சு நம்ம என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 962 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 126 போர்டில் நமக்கு புள்ளிக்கு முதல்ல நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 962 வச்சுட்டு நமக்கு 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. இந்த மெத்தட் நான் வந்து நேற்றே ஸ்டார்டிங்லேயே நான் போட்டிருப்பேன். ஒரு 6 நாள் ரிசல்ட் வச்சு நான் போட்டிருப்பேன். பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி நமக்கு ஏ போர்டில் தான் பாஸ் ஆகிருக்கு. நான் வந்து ஏ போர்டு சி போர்டுக்கு வரலான்னு கொடுத்துருப்பேன். மெயினாக ஏ போர்டு தான் நான் வந்து டார்கெட் பண்ணியிருந்தேன். ஆனால் நம்ம வந்து ரொம்ப 0 எதிர்பார்த்துட்டேன். பார்த்திங்கன்னா அந்த மெத்தட் வந்து ஒரு 15 நாள் பாஸ் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இனிமேட்டுக்கு வேறு மெத்தட்ஸை நம்ம வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் வந்து கொடுக்குறேன். நாளே பொறுத்த வரைக்கும் உங்கள் கணக்கில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, 499 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது சி போர்டு நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 499 வச்சு அடிக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்ல நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் வந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். வந்தால் சி போர்டுக்கு வரலாம், ஆல் போர்டுக்கு வந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஆல் போர்டுக்கு ஆல்ரெடி 0 6 கொடுத்துருந்தோம். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம
வந்து 499 செடிகள் நமக்கு 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்தோம். இதில் 5ஆம் நம்பர் சி போர்டு பாஸ் ஆச்சு. அடுத்து 2ஆம் நம்பர், அடுத்து 4ஆம் நம்பர், அடுத்தது 6ஆம் நம்பர் சி போர்டுக்கு வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு 7 நாள் பாஸ் ஆகிருக்கு. அது மேக்ஸிமம் ஒரு மெத்தட் 7 நாள் தான் பாஸ் ஆகும். அதுக்கு மேலே பாஸ் ஆகாது. சப்போஸ் வரலாம். நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 0-6 கொடுத்துருந்தோம். ஓகேவா? அதனால தான் அந்த மெத்தட் கொஞ்சம் ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா சி போர்டுக்கு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு மெத்தட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே மேலே அடுத்து நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 0-6 எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு நம்பர்ஸ் வந்து நம்ம ஆல் போர்டு எடுக்கலாம். ஓகே, நம்ம வந்து 226லேருந்து ஒரு 4 days ரிசல்ட் வச்சு நம்ம எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 226 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேன் ஆப்ஷன் போட்டு எடுத்துக்கலாம். இதில் 963 போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் புள்ளிக்கு முதலுக்கு 2 நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 226 செடிகளில் நமக்கு 2ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டு இல்லை சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஒரு அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 522 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 522 டேன் ஆப்ஷன் 963 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா 3 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா? பார்த்துருப்பீங்க. நம்ம 522 வச்சு எடுக்கல. 3 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 962. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 962 டேன் ஆப்ஷன் 963 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர் சொன்ன போய் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 962 வச்சுட்டிங்களா, நமக்கு 4 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 499. அதை வச்சு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 499 போட்டு எடுக்கல. நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல்ல 2 நம்பர் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்ததுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து 499 வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 2ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 0 அல்லது 6ஆம் நம்பர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சிங்கிள் போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6ஆம் நம்பர் வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஓகேவா? சிங்கிள் போர்டுக்கு 6ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம். சி போர்டுக்கு வர மாதிரி இருக்கும். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் வருது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இதோட 7ஆவது நாள், அதனால தான் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு செட் வைக்கும் போது ஒரு சி போர்டுக்கு 6 வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஆல் போர்டுக்கு 0-6, சிங்கிள் போர்ட்லேயே 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அதனால் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். வந்துச்சுன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் வச்சுருங்க. மக்களை அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர் மேட்ச் பண்ணி வந்து ஏபிபிசி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். 03 அல்லது 30, 63, 36, 02, 20, 62, 26ன்னு கொஞ்சம் 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணிக்கிங்க. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஒரு 6ஆம் நம்பர் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக மாதிரி தான் இருக்குது. நம்ம ஸ்ட்ராங்காக வந்து நம்ம வந்து காலையில் வீடியோ போகும்போது நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு ஸ்ட்ராங் பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பட்டன் அமைத்து வச்சுங்க. இது மாதிரி சிங்கிள் போர்டில் எப்போ போட்டாலும் வீடியோ வரும். சிங்கிள் போர்டு சொல்லும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பாஸ் ஆகும். ஒரு சில டைம் வராது. ஓகேவா? அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க. உங்கள் கணக்கில் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? நம்ம என்றைக்கு ஸ்ட்ராங்காக வரும் நம்ம எதிர்பார்க்குறோமோ அன்றைக்கி தான் கொஞ்சம் வராமல் போயிடுது. அதனால் கொஞ்சம் அளவோடு பயன்படுத்துங்க நம்ம கசிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகேவா?